Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரி தற்போது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார். இந்தியா மீது விதித்திருந்த 25% கூடுதல் வரியை அமெரிக்கா தற்போது திரும்ப பெற்று இருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்து வந்த 25% கூடுதல் அபராத வரியை திரும்ப பெற்றிருக்கிறது அமெரிக்கா. இது தொடர்பான நிர்வாக உத்தரவையும் அமெரிக்கா சற்று முன்னதாக பிறப்பித்திருக்கிறது. இந்த நிர்வாக உத்தரவு இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறது. சரி, இந்தியாவின் மீது ஏன் அமெரிக்கா இந்த கூடுதல் அபராத வரியை விதித்தது என்றால், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது என்ற ஒரே காரணத்திற்காக ஏற்கனவே இந்தியாவின் மீது விதிக்கப்பட்டு வந்த 25% வரி மட்டுமல்லாது கூடுதலாக மேலும் 25% அபராத வரியாக அமெரிக்கா விதித்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் இந்த அபராத வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த நிலையில் தற்போது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ள சூழ்நிலையில் இந்தியா மீது விதிக்கப்பட்டு வந்த இந்த கூடுதல் 25% அபராத வரியை அமெரிக்கா திரும்ப பெற்றிருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரணம், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட இந்த வரி திரும்ப பெறப்படுகிறது என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதில் ஒரு கண்டிஷன் ஒன்றையும் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது. என்னவென்றால், ஒருவேளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மீண்டும் கச்சா எண்ணெயை வாங்கினால் அவர்களின் மீது மீண்டும் இந்த கூடுதல் அபராத வரி விதிக்கப்படும் என்ற ஒரு நிபந்தனையும் தற்போது அமெரிக்கா விதித்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் இந்தியா கச்சா எண்ணெயை வாங்காது என்று உறுதியளித்திருப்பதாகவும், அதே சமயம் அமெரிக்காவிடமிருந்து இந்த கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கும் என்றும் அந்த அமெரிக்காவில் பிறப்பிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனால் இதை அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் கூட இந்தியா இது குறித்து இதுவரை எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போகிறதா அல்லது குறைக்கப் போகிறதா, அமெரிக்கா சொல்வது உண்மைதானா என்பதை எல்லாம் அமெரிக்கா தான் கூறுகிறதே தவிர இந்தியா அது குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தற்போது அமெரிக்கா இந்தியாவின் மீது விதிக்கப்பட்டு வந்த 25% கூடுதல் அபராத வரியை திரும்ப பெற்றிருக்கிறது. அது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. அது தொடர்பான நிர்வாக உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.